இதெல்லாம் முக்கியமான வஃப் போர்டை பத்தி தொண்டை தண்ணிக்குள்ளேயே கத்தி தேர்வு எல்லாம் ஊத்தி பேசிட்டு இருக்கேன். அதை பத்தி 2 கேள்வி கேளுங்க. அண்ணன் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், கோயம்புத்தூர்ல மிக தெளிவாக நான் சொல்லியிருக்கின்றேன். பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு புதிய தலைவருடைய தேர்தல் டெல்லியில நான் போய் சந்திச்சுட்டு வந்த பிறகு நான் பேசிக்கிறேன். அதே நேரத்தில் குறிப்பாக எப்படி 2026 தேர்தலை அணுகப் போகின்றோம் என்பதையும் கூட ஓரளவுக்கு வெளிப்படையா நம்ம சொல்லியிருக்கிறோம். இதற்கு மேல நான் கருத்து சொல்ல விரும்பலீங்கன்னா அன்னைக்கு பேட்டியில் அவ்வளவு விலாவரியா நான் பேசியிருக்கிறேன். அதனால் புதிய தேர்தல், புதிய தலைவருக்கான தேர்தல் விரைவில் நடக்கும். அதை நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் விலாவரியா பேசுறேன். புதிய மாநில தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை. சரியான அடுத்தது அது ஏன் இன்னைக்கு நாளைக்கு நீங்க அப்படியே ஒரு நியூஸ போட்டு அண்ணாமலை டெல்லி போறாரு, அண்ணாமலை இவரை கை காட்டினாரு, அண்ணாமலை இவரை கை காட்டல, இந்த எந்த வம்பு சண்டைக்கு நான் வரலீங்கன்னா நான் போட்டியில் இல்லை. அதிமுக பாஜக கூட்டணி மாநில தலைமை மாற்றணும், அதனாலதான் அதை பத்தி நான் எது கருத்து சொல்ல விரும்பலீங்கண்ணா. அண்ணா அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பல. என்னை பொறுத்தவரை இந்த கட்சி நல்லா இருக்கணும், நல்லவர்கள் இருக்கக்கூடிய கட்சி, நல்ல ஆத்மாக்கள் இருக்கக்கூடிய கட்சி. இந்த கட்சியில் நிறைய பேர் உயிரை கொடுத்து இந்த கட்சியை வளர்த்திருக்கிறாங்க, புண்ணியவர்கள் இருக்கக்கூடிய கட்சி. அதனால் அந்த கட்சி எப்பொழுதும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் நான். ஆனால் என்னை பொறுத்தவரை புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது நிறைய பேசுவாங்க. தலைவர் போட்டியில் நீங்க இல்லைன்றீங்க, அது என்ன காரணம்? இங்க தலைவர்கள் யாரும் போட்டி போடுவதில்லைனே. பாரதிய ஜனதா கட்சியில தலைவர்களுக்கு போட்டி எல்லாம் கிடையாது. எல்லாரும் சேர்ந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம், அவ்வளவுதான். இதுல போட்டி எங்க வந்துச்சு? அதனாலதான் தலைவர் போட்டியில் நான் இல்லைன்னு சொன்னேன். தலைவருக்கு மத்த கட்சி மாதிரி 50 பேர் போய் 50 பேர் போய் தலைவர் கட்சிக்காக நாமினேஷன் கொடுத்து அது ஓட்டெடுப்பு நடத்தி அப்படிலாம் கிடையாதுங்க. எல்லோரும் சேர்ந்து ஏக மனதோடு ஒரு மனதோடு ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம். அப்ப போட்டி எங்கிருந்து வருதுங்கண்ணா? தோட்டத்துக்கு போய் ஜேர்னலிஸ்டா ஐயோ வேண்டாம். ஆமா ஏன் தலைவா என்ன மரியாதை கொடுக்க மாட்டீங்களா? நீங்க அதுக்குள்ள மறந்துடுவீங்களா? ஒரு விவசாயியோட பையனா இருப்பேன், மறந்துடுவீங்களா? என்னுடைய பணி ஒரு தொண்டனாக எப்பொழுதும் தொடருங்கண்ணா. கரப்ஷனுக்கு எதிராக வந்தவன் நான். அதுல சமரசம் கிடையாது, யாராக இருந்தாலும் சமரசம் இல்லை. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் தமிழ்நாட்டில் நல்ல ஒரு ஆட்சியை கொண்டு வருவதற்கான முயற்சி தொடரும். இந்த நேரத்தில் தேசிய கட்சியா இருக்கிறோம், பல விஷயத்தை பார்க்கணும். 2026 தேர்தல் தமிழ்நாட்டுக்கு முக்கியம், மக்களுக்கு முக்கியம். மக்கள் திரும்ப 5 வருஷம் இதே திமுக கொடுமையில மக்கள் மறுபடியும் 5 வருஷம் மாட்டணுமா? அதையெல்லாம் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஒரு தொண்டனாக கட்சி சொல்ற பணி என் பாடி செஞ்சுட்டு போறாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. எல்லாம் பேசுவோம் தலைவா, அதை ஏற்கனவே சொல்லிட்டேன், எல்லாம் பேசுவோம். தலைவர் தேர்தலுக்கு அப்புறம் பேசுவோம். சொல்லுங்க, அந்த கேள்வி கேளுங்க, முக்கியமான கேள்வி. தலைவா இந்த மண்ணை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் தலைவா. ஏன் பேக் பண்ணி அனுப்புறதுல இருக்கீங்க? டெல்லி போனா ஒரு நைட்டு வேலையை முடிச்சுட்டு அடுத்த நாள் திரும்புற ஆள் நான். அதனால எதுவும் கவலைப்படாதீங்கன்னா இங்க தான் உங்க முன்னாடி சுத்திட்டு இருப்பேன். அண்ணா உங்களுடைய தலைமை தொடரணும்னு சொல்லி கட்சி நிர்வாகிகள், அந்த சமூக ஆர்வலர்கள் எல்லாமே ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க, பொதுமக்களும் சொல்லியிருக்காங்க. அண்ணே பேசுவோண்ணே அதுக்கு நேரம் காலம் இருக்கு, பேசுவோண்ணே. அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் பிஜேபி தலைவா அதெல்லாம் அடுத்த வருஷம் நல்லா பண்ணுவாங்க தலைவா, உலகத்துக்கே தெரியுங்க. நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.